ஹாய்ங்க, வெல்கம் டு அவர் பியூட்டி சேனல். இன்றைக்கி நம்ம மதுரை சிம்மக்கலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஷாப்பிங் பிளேஸ்க்கு தாங்க வந்துட்டு போக போகிறோம். என்னடா ஷாப்பிங் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கடையை காட்டுறீங்க அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெட்டிங் கடைகளெல்லாம் என்னென்ன இருக்கோ, பெட்டி கடையோ பெரிய பெரிய மளிகை கடைகள்லையோ என்னென்ன இந்த மாதிரியான ஐட்டங்கள் வந்துட்டு இருக்கோ அவங்க வாங்கக்கூடிய ஒரு கடைக்கு தான், ஹோல்சேலாக அவங்க வாங்கிட்டு வருவாங்க இல்லையா, அந்த கடைக்கு தாங்க இன்றைக்கி நம்ம வந்திருக்கோங்க. இந்த கடையில் வந்துட்டு உங்களுக்கு நான் ப்ரைஸோடு சொல்கிறேன், எவ்வளோ லாபம் வருதுன்னு சொல்கிறேங்க. அப்போ தாங்க நமக்கே வந்துட்டு புரியுது, ஓகே இப்படி நம்ம வாங்கினோன்னா இவ்வளோ லாபத்துக்கு விற்றுக்கலாம் போல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியா வந்துட்டு கிடச்சிச்சுங்க. யாராச்சும் இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஒரு ஷாப் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு சின்ன கடை வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இவங்கக்கிட்ட நீங்கள் தாராளமாக எல்லா பொருட்களும் வாங்கிக்கலாம். வித் விலையோடு உங்களுக்கு நான் வந்து காட்டுறேங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு கூட வாங்கிக்கலாங்க தாராளமாக. இல்லைனா உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி கடலை மிட்டாய், தேன் மிட்டாய், அதுக்கப்புறம் பலூன் ஐட்டங்கள், நிறையா ஸ்நாக்ஸ் கூட இருக்குங்க. ஈவன் வந்து பார்த்திங்கன்னா 90s மிட்டாயில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற மிட்டாய் வெரைட்டிஸ் கூட நிறையா இருக்குங்க. ஜெல்லி மிட்டாய், இந்த மாதிரியான பிபி மிட்டாய் எவ்வளோ இருக்குது தெரியுமாங்க. இங்கே அப்படி ஒரு கடைக்கு தான் இன்றைக்கி நான் உங்களுக்காக போட வந்திருக்கேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய தேடி ஒரு கடையாக நம்ம வாவ் பியூட்டி சேனலில் நம்ம வந்து போட்டுட்ருக்கோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுறது மூலமாக தான் நான் அடுத்தடுத்து நீங்கள் என்ன கமெண்ட்டில் சொல்கிறீங்களோ அந்த கடையை தேடி போய் நான் வந்துட்டு வீடியோ போட முடியும். இது ஜஸ்ட்டு பார்ட் 1 வீடியோ மட்டும்தாங்க. பார்ட் 2 வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். இதோட அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு, இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேங்க. வீடியோவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதெல்லாம் என்னன்னு தெரியுமாங்க, நம்ம ஸ்கூல் படிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பாக்கு மிட்டாய், சூட மிட்டாய், அதுக்கப்புறம் இந்த மாதிரியான புளிப்பு மிட்டாய், ஆரஞ்சு மிட்டாயெல்லாம் வந்து சாப்பிட்ருப்போம் இல்லைங்களா, அதுதாங்க இது. இந்த ஒரு பாக்ஸ் நான் விலை சொல்கிறேங்க, 75 ரூபா மட்டும்தான். ஆனால் 150 ரூபாய்க்கு இதை நீங்கள் வந்துட்டு விற்றுக்கலாம் அப்படின்னு வந்து அந்த அண்ணா என்கிட்ட சொன்னாங்கங்க. ஸோ அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வீட்டில் கூட இதை தாராளமாக நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம். இல்லைனா உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரிசப்ஷன் டேபிளில் வந்துட்டு இந்த மாதிரி மிட்டாயெல்லாம் நீங்கள் வந்து கொட்டி வச்சுக்கலாம். எடுக்கும் போதே டப்பா வந்து கீழே விழுந்துருச்சுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புளி ரோல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கங்க. ஸோ அப்படியே ஒரு சரம் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இதோட எம்ஆர்பி நான் வந்து சொல்கிறேன், அதாவது நம்ம வாங்குகிற விலை சொல்கிறேன், 22 ரூபா மட்டும்தாங்க. 1 ரூபா மேனிக்கு நம்ம வந்து விற்றுக்கலாம். நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குற எல்லாருக்குமே வந்து தெரியுங்க, கிஃப்ட் ஐட்டம் நம்ம வந்து தேடி ரிட்டன் கிஃப்ட்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. அப்படிதாங்க நான் இந்த கடையை வந்து தேடி கண்டுபிடிச்சேன். இங்கே வந்து இந்த மாதிரியான மிட்டாய் ஐட்டங்கள், 90s மிட்டாய், இதெல்லாம் வாங்கலாம் தாங்க வந்தேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாங்க. இந்த கலர் ஜெல்லி மிட்டாய் நம்ம 150 ரூபாய்க்கு விற்றுக்கலாமா. இந்த மாதிரி பொம்மை மிட்டாயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 110 ரூபா, 150 ரூபா வரைக்கும் விற்றுக்கலான்னு வந்து சொன்னாங்க. இன்னொரு சர்ப்ரைஸ் எனக்கு வந்து செம்ம சர்ப்ரைஸாக இருந்துச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் வந்துட்டு 5 ரூபாங்க. இதை சரமாக நம்ம வந்து 45 ரூபான்னு வந்து எடுத்துக்கணுங்க. ஆனால் நம்ம வந்துட்டு 65 ரூபா வரைக்கும் விற்றுக்கலான்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வத்தல், இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் எல்லாமே 5 ரூபா, பொரிகடலை, அதுக்கப்புறம் பிதுக்கு வத்தல், இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் வந்துட்டு இருக்குங்க. அப்புறம் நிறையா இருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் வந்து தெரியுதாங்க, நமக்கு பட்டாணின்னு சொல்லுவாங்களா அது இருக்குது, வேர்க்கடலை இருக்குது, அதுக்கப்புறம் காராச்சேவ் இருக்குது, மிக்சர் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அட்டை 45 ரூபா தான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது 65 ரூபா வரைக்கும் விற்றுக்கலாங்க. உங்கள் வீட்டுக்கு ஓன் பர்பஸ்க்கு கூட நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா புளி மிட்டாயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதாங்க. இது 45 ரூபா தான், 60 ரூபாய்க்கு விற்றுக்கலாங்க. சின்னது வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 10 ரூபா மட்டும்தாங்க. அப்படியே பாருங்களேன் ஓவராலாக. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வத்தல், நம்ம எண்ணெயில் பொரிப்போம் இல்லைங்களா, சக்கரை வத்தல், ஸ்டார் வத்தல், அதெல்லாம் வந்துட்டு இருக்குது. அப்புறம் சீனி வரக்க வத்தல், கத்திரிக்காய் வத்தல், இதெல்லாம் 5 ரூபா தாங்க பாக்கெட்டு. நம்ம இந்த ஒரு அட்டையை நம்ம எடுத்து வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எப்போ தேவையோ கடைக்கு போகாமல் நம்மளே ஓன் யூஸாக கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு இங்கே வந்துட்டு வீடியோ எடுக்கும்போது. இதெல்லாம் வந்து பொரிகடலை பாக்கெட்டுங்க. ஸோ அது போக நிறையா பேர்ச்சம்பளம் இருந்துச்சு, அப்புறம் வந்துட்டு ஏலக்காய் இருந்துச்சு, கிராம்பு இருந்துச்சு, நிறைய ஐட்டங்கள் வந்துட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்களா செர்ரி பழம் வந்துட்டு இருக்குது, ஊறுகாய் ஐட்டங்கள் வந்துட்டு இருக்குது, அப்புறம் நம்மளோட வெந்தயம் இருந்துச்சு, நிறைய ஐட்டங்கள் வந்துட்டு இருக்குங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்படியே போஸ்ட் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம், சோம்பு, மிளகு எல்லாமே இருக்குங்க. மளிகை ஜாமான் முதற்கொண்டு இவங்கக்கிட்ட வந்துட்டு இருக்குங்க.
ஸோ ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் தொண்டை ப்ராப்ளமாக இருக்குது, தண்ணி சேராததுனால தான் இந்த பிரச்சனை. ஆனால் இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் கொண்டு வரணுன்றதுக்காக தான் நேற்றுலேருந்து 2 வீடியோ நான் வந்துட்டு போட்டேங்க. ஸோ எல்லாமே நம்மளுக்கு அவ்வளோ லாபம் வந்துட்டு வருதுங்க. சீனி அவரைக்காய் வத்தல் பார்த்தீங்களா, மிளகா வத்தல், மோர் மிளகா வத்தல், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வத்தல், இந்த சுண்டைக்காய் வத்தல் பார்த்தீங்களாங்க, சுண்டைக்காய் வத்தல், இதெல்லாம் பேர்ச்சம்பளம், அப்புறம் இஞ்சி மரப்பா மிட்டாய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு ஐட்டம்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா பேக்கெட் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாக்ஸில் வர மாதிரி முறுக்கு ஐட்டம் இருக்குங்க. பர்த்டே சாக்லேட்ஸ்லாம் வந்துட்டு வாங்குவோம் இல்லைங்களா, அது கூட இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. எம்ஆர்பிக்கும் கடையில் விற்கிற விலைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 ரூபா 50 ரூபா வரைக்கும் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு வருதுங்க. ஒரு சின்ன கடை தாங்க. இவங்கக்கிட்ட நிறைய வில்லேஜஸ்லேருந்து மதுரைக்குள்ளே வந்து இவங்கக்கிட்ட நிறையா ப்ராடக்ட்ஸ் வாங்கி அவங்களோட கிராமத்தில் வந்துட்டு விற்றுட்ருக்காங்க. இது போக இவங்கக்கிட்ட ரஸ்க் இருக்குது, பன் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த கிஃப்ட் ஐட்டம்லாம் வந்துட்டு இருக்கும்லங்க. சின்ன பிள்ளைகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்து பெட்டி கடைங்களெல்லாம் வந்துட்டு இருக்கும், குளுக் சீட்டு மாதிரி வந்து போடுவாங்க. அதை எடுத்தோடனையும் அதை நம்பரை ஸ்க்ராட்ச் பண்ண உடனேயுமே ஒரு நம்பர் இருக்கும், அதுக்கு ப்ரைஸ்லாம் வந்துட்டு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ப்ரைஸ் ஐட்டம் கூட வச்சுருக்காங்க. 90s மிட்டாயில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற மிட்டாய் வெரைட்டிஸ் கூட இவங்கக்கிட்ட இருக்குங்க. ஊறுகாய் ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா மட்டை ஊறுகாய், பூண்டு ஊறுகாய், எலுமிச்சம்பழம் ஊறுகாய் எல்லாமே சரசரமாக, அதாவது எம்ஆர்பி வந்துட்டு ஒரு விலை சொல்கிறாங்க, நம்ம விற்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலுக்கு வந்துட்டு ஒரு 30 ரூபா 50 ரூபா வரைக்கும் நமக்கு லாபம் கிடைக்கிற மாதிரி வந்துட்டு இருக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்டையில் இருக்கக்கூடிய பொருட்கள் உங்களுக்கு இருங்க நான் காட்டுறேன். இதெல்லாம் வந்து குட்டீஸ்லாம் வந்து பயன்படுத்தக்கூடிய இந்த பாலு, பலூனு, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான கிட்ஸு யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான குட்டி குட்டி ஐட்டங்கள், விசிலு, இது கூட இவங்க கிட்ட வந்துட்டு இருக்குது. ஜெல்லி ஐட்டமில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வெரைட்டிஸ் கூட இவங்க கிட்ட வந்து வச்சுருக்காங்கங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு வாங்கிக்க முடியுங்க. ஸோ உங்களுக்கு நான் வித் ப்ரைஸோட எல்லாமே வந்து சொல்லிட்டு இருக்கேன். தாராளமாக அண்ணாவோட ஷாப்புக்கு நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ மறுபடியும் நான் அட்ரஸ் வந்து சொல்கிறேங்க. இந்த ஷாப்போட நேம் வந்து பார்த்திங்கன்னா நியூ ராணி ஸ்டோர். இந்த ஷாப் வந்துட்டு எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே மாரட் வீதி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே தாங்க நம்மளோட ஷாப் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கு. உங்களுக்கு இன்னும் எக்ஸாக்டாக சொல்கிறேங்க, உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் நம்பரும் கொடுத்துட்றேன், ஃபோன் நம்பரும் வந்து கொடுத்துட்றேங்க. முக்கியமாக செம்ம சர்ப்ரைஸுங்க எனக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் மிட்டாய், நமக்கு வந்து க்ரன்ச்சியாக இருக்கக்கூடியது, 110 ரூபாங்க. ஆனால் இதில் வந்துட்டு 150 ரூபா வரைக்கும் விற்கலாம். 75 பீஸ் வந்துட்டு இருக்குங்க. இதில் நிறையா பாக்ஸஸ் வந்து சேல் ஆகும் சிஸ்டர் அப்படி சொன்னாங்க. 1 இல்லை 2 இல்லை, எவ்வளோ வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்குரைன்னு வந்து சொல்லுவாங்களா, அதுதாங்க இது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 110 ரூபாங்க. 150 ரூபா வரைக்கும் நம்மளால் வந்துட்டு விற்க முடியும்னு சொன்னாங்க. இதுதாங்க முக்கியமாக சுவைங்கம்னு வந்து சொல்லுவாங்கள்ல, அதுதாங்க இது. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபாங்க. 200 ரூபா வரைக்கும் நம்ம வந்துட்டு விற்கலாங்க. செம்ம சூப்பர் கடைங்க இது. இங்கே இல்லாத பொருட்களே இல்லைன்னு சொல்லலாம். ஸ்நாக்ஸ் ஐட்டத்தில் இதெல்லாம் வந்துட்டு ஜெல்லி மிட்டாய். ஸோ இதோட ப்ரைஸ் வந்துட்டு 46 ரூபா, 60 ரூபா வரைக்கும் நம்ம வந்து விற்றுக்கலான்னு சொன்னாங்க. இன்னும் நிறையா இருக்குங்க. பார்ட் 2 வீடியோவில் உங்களுக்கு நான் இன்னும் நிறையா காட்டுறேன். இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் வந்துட்டு இது த்ரோட் பெயின் இருக்கிறதுனால கொஞ்சமாக தான் என்னால் வந்துட்டு காமிக்க முடிஞ்சிச்சு. ஸோ இதெல்லாம் ஜெல்லிங்க, 150 ரூபா. இது ஃபுல்லாமே 200 ரூபா வரைக்கும் நம்ம வந்து விற்றுக்க முடியும். உங்கள் வீட்டுக்குள்ள கூட நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாங்க, ஃபங்க்ஷன்ஸ்க்கு கூட நீங்கள் வந்துட்டு வாங்கி வச்சுக்கலாம். அப்படியே உள்ளேயே போயிட்டேங்க. நான் நிறைய பிஸ்கெட் ஐட்டம் வந்துட்டு இருந்துச்சு, மில்க் பிக்கீஸு, குட் டே, கிராக் ஜக்கு, இந்த மாதிரி 5 ரூபீஸ் பேக்கெட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நமக்கு வந்துட்டு இன்னும் வந்து கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் ரோல் வேஃபர்ஸ்லாம் வந்துட்டு இருக்குங்க. உங்களுக்கு இருங்க காட்டுறேன். எல்லாமே வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ நமக்கு இருக்க சாம்பிள்ஸ் மட்டும்தாங்க வந்துட்டு இருக்குது. இதில் சாக்லேட் ஃப்ளேவர், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் கூட இருக்குங்க. இந்த பேக்கே 45 ரூபா மட்டும்தான். நம்ம வந்துட்டு 70 ரூபா வரைக்கும் கூட வந்து விற்றுக்கலாம் அப்படி சொன்னாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கம்மி ப்ரைஸ்க்கு வந்து கொடுக்குறாங்கங்க. நம்ம மதுரை சிம்மக்கலுக்கு பக்கத்தில் தான் இவங்களோட கடை வந்துட்டு இருக்குங்க. நியூ ராணி ஸ்டோருங்க. டிஸ்பிளேயில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி எல்லா டீட்டெயிலும் வந்து கேட்டுக்கலாங்க. இருங்க உங்களுக்கு இன்னொன்று காட்டுறேன். திருவிழா டயத்துலலாம் விசில் வந்து பார்த்துருப்பீங்கள்ல, இருங்க உங்களுக்கு நான் காட்டுறேன். இதோட ப்ரைஸ், ஒரு விசிலோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா திருவிழா டயத்தில் விற்கக்கூடிய விசில்னு சொன்னேன் இல்லைங்களா, அதோட ப்ரைஸ் வந்துட்டு ஒரு விசிலோட ப்ரைஸ் 40 ரூபா வரைக்கும் விற்பாங்கங்க. சில இடத்துல 30 ரூபான்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 12 பீஸுமே வந்து சேர்த்து 100 ரூபா மட்டும்தாங்க. 110 கூட கிடையாது, 100 ரூபா மட்டும்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஷாப்புக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம மதுரை இந்த சிம்மக்கல் ஏரியா
கேட்டால் எல்லாருக்குமே வந்து தெரியுங்க. பழ மார்க்கெட்லாம் வந்துட்டு வருது இல்லைங்களா, அந்த சைடு அப்படியே வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துருங்க. ஷாப்போட நேம் பார்த்தீங்கன்னா நியூ ராணி ஷாப்பு, 267 கீழே மாரட் வீதி, மதுரைங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இது ஜஸ்ட் பார்ட் 1 வீடியோ தான். பார்ட் 2 வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாய்.